திருவண்ணாமலை அடுத்த நம்பியந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதில் நம்பியந்தல் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சோப்பள்ளம் கிராமத்தில் உள்ள பச்சையப்பன் என்பவரது கடையில் குட்கா பான் மசாலா விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கீழ்பெண்ணாத்தூர் காவல் ஆய்வாளர் லட்சுமி தலைமையில் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சோதனை செய்தபொழுது ரூபாய் 40,000 மதிப்பிலான 17,500 கிலோ எடை கொண்ட ஹான்ஸ் மற்றும் குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கடையில் பதுக்கி வைத்தது தெரியவந்தது. தொடர்ந்து கடை உரிமையாளர் பச்சையப்பன் மற்றும் மொத்த விற்பனையாளர் நல்லவன்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த முகமது இர்பான் ஆகிய இருவரை கைது செய்து திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தி நடவடிக்கை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் திமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே டி. சுப்புலாபுரம் மலைப்பகுதியில் இருந்து இறங்கிய கரடி ஒன்று கிராமத்தை ஒட்டியுள்ள விவசாய நிலத்திற்குள் வந்ததால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். காட்டுப்பகுதிக்குள் பதுங்கியுள்ள கரடியை தேடும் பணியில் வனச்சரகர் தலைமையிலான வனத்துறை குழுவினர் தீவிரம் காட்டி வரும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிகளுக்காக கடந்த 20ஆம் தேதி முதல் 3 நாட்கள் தொட்டபெட்டா காட்சிமுனை மூடப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவித்திருந்தனர். ஆனால் 5வது நாளான இன்று திறக்கப்படும் என்று எதிர்பார்த்து இருந்த நிலையில் பராமரிப்பு பணிகள் முடிவடையாததால் தொட்டபெட்டா காட்சிமுனை திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். வார விடுமுறை மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி என தொடர் விடுமுறையை முன்னிட்டு உதகைக்கு சுற்றுலா பயணிகள் காலை முதல் படையெடுத்துள்ளனர். தொட்டபெட்டா காட்சிமுனை பராமரிப்பு பணிகள் முடிவடையாத நிலையில் இன்றும் திறக்கப்படாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தமிழ்நாடு எல்லைப் பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய நாடுகாணி பகுதியில் 2 மாநில போலீசார் திடீர் வாகன சோதனை செய்தனர். இதில் தணிக்கையின் போது கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாடு எல்லைப் பகுதியான நாடுகாணி வழியாக போதைப் பொருட்கள் கேரளாவிற்கு கடத்தி வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக முன்னெச்சரிக்கையாக போதை தடுப்பு சோதனை நடைபெற்றது. இதில் கேரள தமிழ்நாடு காவல்துறையினர் தீவிரமாக சோதனை நடத்தினர். தூத்துக்குடி மாநகராட்சியில் நேற்றைய தினம் கிழக்கு மண்டலம் குறைதீர்க்கும் முகாம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. முகாமில் மனுக்கள் பெறப்பட்டன. அம்மனுவில் உள்ள 3 வருட காலமாக கிடப்பில் கிடந்த 26 மனுக்களுக்கு மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் தீர்வு காணப்பட்டு மனுக்களுக்கு ஆணைகள் வழங்கினார். தீர்வு கிடைத்த பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வெங்கடேசன் என்பவருக்கு சொந்தமான மர இழைப்பகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 லட்சம் மதிப்பிலான மரப்பொருட்கள் மற்றும் இயந்திரம் தீயில் எரிந்து சேதமடைந்தது. தீ விபத்து குறித்து அங்கு சென்ற சீர்காழி தீயணைப்புத் துறையினர் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைத்தனர். இருப்பினும் கடையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீயில் எரிந்து நாசமானது. இந்த சம்பவம் குறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை தெற்கு போக்குவரத்து இணை ஆணையர் பண்டிட் கங்காதர் ஆணையின்படி உதவி ஆணையர் கொடிசெல்வம் அறிவுறுத்தலின்படி திருவான்மியூர் போக்குவரத்து ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் பொதுமக்கள் வியக்கும் வண்ணம் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து நூதன முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பொதுமக்களின் கையில் முட்டையை கொடுத்து அதன் உள்ளிருக்கும் பொருளை இந்த ஓடு எப்படி பாதுகாக்கிறதோ அதேபோன்று அனைவரும் தலைக்கவசம் நமது உயிர்கவசம் என்பதை உணர்ந்து தலைக்கவசம் அணிந்து தலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற விளக்கத்தை எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் திருவான்மியூர் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கதிராமங்கலம் கன்னியாகுடி சாலை பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் மகன் மணிகண்டன். இவர் தனது நண்பர் ஜெயசீலனுடன் இருசக்கர வாகனத்தில் கதிராமங்கலம் மெயின் ரோட்டிற்கு வந்துள்ளார். அப்போது மயிலாடுதுறையிலிருந்து இருசக்கர வாகனத்தில்
ஆலவெளி புருஷோத்தமன் என்பவரும் வந்துள்ளார். தொடர்ந்து பின்னால் இருந்து வந்த தனியார் பேருந்து 2 இருசக்கர வாகனம் மீது மோதியதால் மணிகண்டன், ஜெயசீலன், புருஷோத்தமன் ஆகிய மூவரும் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் உயிரிழந்த மூவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிந்து தப்பி சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநரை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.